இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரலை தெலுங்கானா, கர்நாடகா எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. Only advising Vijay, what bro? Practice what you preach bro. கடந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, சில பேர் இந்தி திணிப்பை வரவேற்கிறாங்க. என்னப்பா இது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 அப்ப இருந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இனிமே நடுநிலை பள்ளிகளில் ஹிந்தி எல்லாரும் கட்டாயம் படிச்சே ஆகணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இதுக்கு எதிராக 1938 பெரிய போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. அதுக்கப்புறம் 1950 இந்திய சாசனம் வந்து ஏற்றுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 15 வருஷத்துக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் நம்ம நாட்டோட அலுவலக மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அலுவலக மொழிகள்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு மொழி இருக்கணும். அந்த மொழி தான் நம்ம நாட்டுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும். இப்போ அவங்க சொன்ன 15 வருஷம் முடியுது. 1963 இந்திய ஆட்சி மொழி சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனிமே இங்கிலீஷ் இருக்காது, வெறும் ஹிந்தி மட்டும்தான் உங்களுடைய அலுவலக மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை 1964 ஜனவரி 25 நாங்கள் நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சாங்க. இதுக்கு எதிராக அது நடைமுறைப்படுத்துற ஒரு நாளுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24 நாடு ஃபுல்லா பெரிய போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல துப்பாக்கி சூடு நடக்குது. 5000க்கு மேல பேர் கைது பண்ணப்படுறாங்க. 2 எஸ்ஐ சாகடிக்கப்படுறாங்க. பிப்ரவரி 10 மார்ச் 2 வரைக்கும் எந்த ஒரு போக்குவரத்துமே இயங்காம இருந்தது. இந்த போராட்டத்தால 1968 மத்திய அரசு அவங்களுடைய சட்டத்தை வாபஸ் பண்றாங்க. அதுல இனிமே நீங்க ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதானே, பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ ரீசெண்டாக 2020 புதுசா ஒரு கல்விக் கொள்கை அறிவிக்கிறாங்க மத்திய அரசு. அந்த கொள்கையில பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மாநில மொழி பிளஸ் இங்கிலீஷ் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஆனா அப்போ தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2 லாங்குவேஜே போதுமானது, இன்னொரு லாங்குவேஜுக்கு இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இதனால மத்திய அரசோட நிர்வாகிகள் பெருமையா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்னப்பா நம்ம மத்திய அரசு ஒரு சட்டம் போடுறோம், இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2021 MK ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்பை எதிர்க்கிறதால நம்மளுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய நியாயமான ஃபண்டே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு TNPSC விருப்பப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.